ஹலோ, வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம்னா, 100 சாமி அப்படின்ற ஃபிலிம் தான். இது வந்து விஜய் ஆண்டனி, ஸ்வாசிகா, அஜய் திஷான், கருணாஸ்லாம் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் வந்து டேரக்டர் சசி வந்து இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் வந்து லாஸ்ட்டாக வந்த பிச்சைக்காரன்ற ஃபிலிம் வந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டர்னே சொல்லலாம். ஸோ வந்து அவங்களோட காம்பினேஷனில் இப்போ வந்திருக்க படம் தான் 100 சாமி. பட் இது வந்து பிச்சைக்காரன் மாதிரி ஒரு கமர்ஷியல் படமாக வராமல் ஒரு ஃபீல் குட் ரியாலிட்டி ஃபிலிமாக வந்திருக்கு. ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி வந்திருக்கு. படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா வந்து ஸ்வாசிகா வந்து ஒரு சிங்கிள் மதராக இருக்காங்க. 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு 2 ஆம்பளை பசங்களை வச்சுட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேயே வந்து அவங்கள வந்து ஹாஸ்டலில் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அந்த குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாமல் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்கள கூடவே வச்சு வளர்க்குறாங்க. ஒரு ஸ்கூலில் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அளவுக்கு அந்த குழந்தைங்க வந்துட்டு அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து சின்ன கல்யாணம் ஆன கொஞ்ச நாள் இப்போ ஹஸ்பண்ட் இறந்துட்டதுனால வந்து இவங்களுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கணுன்ற ஒரு எண்ணம் வருது. அண்ட் அதை வந்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஸ்கூல் வாத்தியார்கிட்ட அவங்களுக்கு வந்து தெரிய வருது. அவங்க வந்து இவங்க பையன்கிட்ட, பெரிய பையனாக இருக்க அஜய் திஷான் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து உங்கள் அம்மாவுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி வைக்கலாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு வாத்தியார் இருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அதை கேட்டவுடனே அஜய் திஷான் வந்து ரொம்ப டென்ஷனாக கத்திடுறாரு. இந்த மாதிரி இந்த வயசில் எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கத்தி இது பண்ணி வீட்டிலேருந்து கோச்சிக்கிட்டு போயிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபியூ இயர்ஸ் கழிச்சு வந்து அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, தன்னோட அம்மா வந்து தனிமையிலேயே ரொம்ப வருஷமாக இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு துணை தேவை அப்படின்றத அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவரோட தம்பிக்கிட்டையுமே அதை வந்து சொல்லி கன்வின்ஸ் பண்ணி 2 பேருமே வந்து அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க. பட் இப்போ வந்து அவங்க அம்மா வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆகிடுது அதுக்குள்ளே. ஸோ இந்த சுச்சுவேஷனில் எனக்கு அதெல்லாம் வேணாம், உங்களுக்கே கல்யாண வயசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து அதை அவாய்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க பசங்க வந்து விடாமல் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள சம்மதிக்கவும் வச்சிடுறாங்க. பட் வந்து அதுக்கப்புறம் அந்த ஒரு கிராமத்து சைடில் இந்த கதை நடக்கிறதுனால அந்த வில்லேஜில் வந்து சுற்றி பற்றி இருக்கிறவங்க அவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாம் மீறி அந்த செகண்ட் மேரேஜ் வந்து எப்படி நடந்துச்சு, ரொம்ப பின்னோக்கி இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் வந்து இதெல்லாம் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து அவங்களுக்கு அந்த மேரேஜ் நடந்துச்சா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ ஸ்டோரியாக வந்து இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி, ரியல் இன்சிடென்ட். உண்மையுமே வந்து இந்த மாதிரி நடந்தது. கிளைமேக்ஸில் வந்து அதை நமக்கு போட்டு காமிப்பாங்க உண்மையான கேரக்டர்ஸ் யாருன்னு. ஸோ ஸ்டோரியாக வந்து 8 மார்க்ஸ் தரலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு உமனாக இருந்தாலும் மென்னாக இருந்தாலும் வந்து அந்த சில நீட்ஸ்க்கெலாம் வந்து அவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் தான். ஸோ வந்து அதை சொன்னது வந்து எல்லா இதுலேயுமே வந்து அதுவும் இந்த காலத்தில் அது நல்லாவே வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கு. பட் இந்த படம் நடக்கிறது வந்து ஒரு 1970, 80s அந்த மாதிரி நடக்கிறதுனால வந்து அந்த டைமில் வந்து அது கொஞ்சம் பெருசாக இதுவாக ஆளுன்னு சொல்லலாம். ஸோ இல்லை 2017 தான் நடக்குது, சாரி. பட் ஆனால் வில்லேஜில் நடக்கிறதுனால அங்கே அதெல்லாம் சரியாக தெரியாமல் இருக்குது. ஸோ வந்து ஸ்டோரியாக நல்ல ஸ்டோரி. அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து இதில் வந்து கொஞ்சம் சசி சார் வந்து திணறிட்டாருன்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா ரூரலாக ரியாலிட்டியாக எடுக்கலாமா, இல்லை கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், காமெடி சாங்ஸ் வச்சு எடுக்கலாமான்னு. ஸோ ரெண்டுத்தையுமே வந்து அவர் போட்டு குழப்பி வந்து தேவையில்லாத இடத்துல சாங்ஸ் அண்ட் காமெடி சீன்ஸ்னு. அண்ட் குறிப்பாக வந்து அஜய் திஷானுக்கு ஒரு ஹீரோயின் வருவாங்க, அவங்க அப்பா அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் பக்ஸும் வினோதினியும் வர சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எரிசல் விட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் சாங்ஸுமே 1-2 தேவையில்லாமல் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வந்து ஃபீல் குட் ஃபிலிமாக அப்படியே எடுக்கலாமா, இல்லை சினிமாவுக்கு ஒரு தேட்டருக்கு எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி காமெடி சாங்ஸ்லாம் வச்சு எடுக்கலாமா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும். அது பண்ணாமல் இதை வந்து ஒரு நல்ல ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு எமோஷனல் ட்ராமாவாகவே எடுத்திருந்தாலே ஒன்றுமே நல்லா இருந்திருக்கும் தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஸ்க்ரீன் பிளேக்கு 7 மார்க்ஸ். ஸோ ஓவராலாக வந்து இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிச்சைக்காரன் படம் வந்து இந்த காம்பினேஷனில் வந்ததுனால அதே அளவு ஒரு கமர்ஷியலாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சும். இது வந்து ஒரு ரியாலிட்டியான ஃபிலிம். ஆனால் வந்து மற்றவங்க இது வந்து ஒரு நல்ல கதை அம்சம் உள்ள ஒரு படம் அப்படின்றதுனால கண்டிப்பாக எல்லாரும் ஒரு வாட்டி தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஆனால் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்கன்னு தான் சொல்லுவேன். பிச்சைக்காரன் மாதிரி ஒரு நல்ல கமர்ஷியலாக இருக்கும், காமெடி எல்லாம் ஃபைட்டு அப்படிலாம் இருக்கும்னு நினைக்காதீங்க. ரொம்பவுமே ரியாலிட்டியாக தான் இருக்கும். அண்ட் 1-2 சீன்ஸ் வந்து காமெடியாக வைக்கிறேன்னு சொல்லி அது வந்து சரியாகவும் வராமல் தான் இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு ரியாலிட்டியாகவே ரொம்ப யதார்த்தமாகவே படத்தை கொண்டு போய் எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து நான் வந்து 70 மார்க்ஸ் தருவோம். இது வந்து தியேட்டரில் ஒரு வாட்டி பார்க்கக்கூடிய படம் தான். அதுவும் முக்கியமாக வந்து இந்த படம் பேசின கருத்துக்கோசரம் கண்டிப்பாக எல்லாரும் போய் சப்போர்ட் பண்ணலாம். பட் ஒரு கமர்ஷியல் படன்றதை தாண்டி ஒரு ஃபீல் குட் ட்ராமான்ற ஒரு எண்ணத்தில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த ஆக்டிங்கில் வந்து ஸ்வாசிகா சூப்பராக பண்ணியிருக்காங்க. லப்பர் பந்துக்கு அப்புறம் அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துலன்னு சொல்லலாம். அந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து விஜய் ஆண்டனின்ற மாதிரிலாம் போஸ்டரில் காமிச்சிருப்பாங்க. பட் வந்து விஜய் ஆண்டனி ஒரு கெஸ்ட் ரோலில் தான் வராரு. ஸோ வந்து இதன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வாசிகாவோட படமாக தான் இருக்கும், ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லோவாக போனாலும் ஒரு நல்ல கதையம்சம் உள்ள படம் பிடிக்கும்னா கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்ஸ், பாய்.